ஹாய். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரில் இருக்க வார்னிங் லைட்ஸ் பற்றி தான். ஸோ வார்னிங் லைட்ஸ் உங்களுக்கு நான் இதை பற்றி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிமிஷம் நான் லைவாக காட்டுறேன். ஸோ இங்கே இருக்க எல்லா வார்னிங் லைட்ஸும் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் இப்போ ஆஃப் ஆன வார்னிங் லைட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இந்த வார்னிங் லைட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பேனிக் ஆகாதீங்க. ஃபஸ்ட் விஷயம், சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த கார் உங்கள்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணுது. ஆக்சுவலாக அதுக்கிட்ட இருக்க பிரச்சனை கூட சொல்ல ட்ரை பண்ணுது. அதை நம்ம ஒவ்வொன்றா என்னென்னு அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் விஷயம், நீங்கள் இங்கே பார்க்குறீங்களே ஒரு பேட்டரி சிம்பிள். இந்த பேட்டரி சிம்பிள் வந்துச்சுன்னா பேட்டரி வீக் ஆயிடுச்சு, இல்லைனா பேட்டரியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ டயக்னோஸ் பண்ணணும் நீங்கள். இல்லைனா கார் உடனே ஷட் டவுன் ஆகிடும், கொஞ்சம் நேரத்தில் ஷட் டவுன் ஆகும். அந்த விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்ஜின். இந்த ஆரஞ்சு லைட் இருக்குல்ல, அது இந்த இன்ஜின் லைட் பற்றி சொல்லுது உங்ககிட்ட. ஸோ இன்ஜினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டயக்னோஸ் பண்ணணும் நீங்கள். டயக்னோஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா எஸ்டிடி சொல்லுவாங்க, சுசுகி டயக்னோசிங் டூல் சொல்லுவாங்க, மாருதியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி எல்லா பிராண்ட்லேயுமே ஒவ்வொரு டயக்னோசிங் டூல் இருக்கும். அந்த பேர் மாறும் உங்களுக்கு. லைக் டொயோட்டோவாக இருக்கட்டும், இல்லை உண்டாயாக இருக்கட்டும், எல்லாமே அந்த நேம் மாறும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்குல்ல, அது இன்ஜின் ஆயில் லைட் சொல்லுவாங்க. இன்ஜின் ஆயில் லெவல் லோ ஆயிடுச்சு, இல்லைனா உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் தான் வந்துருச்சு அப்படின்னா அந்த லைட் இண்டிகேஷன் ஆகும். லைக் சென்சார் ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் அந்த இண்டிகேஷன் லைட் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. இது ஹேண்ட் பிரேக் லைட் சொல்லுவாங்க. இது டிஸ்எங்கேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணணும். மேபி அது எங்கேஜ் ஆகுனா நீங்கள் வண்டி ஸ்டாப் பண்ணி கண்டிப்பாக டிஸ்எங்கேஜ் பண்ணணும், இல்லைனா அது பிரேக் டவுன் ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிவிடும். அண்ட் இது பெட்ரோல் ரிசர்வ் லைட் உங்களுக்கு மேலே இருக்குல்ல, லைக் இந்த லைட் பார்க்குறீங்களா, இது இஎஸ்பி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. வண்டியோட ஸ்டியரிங் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட் இண்டிகேஷன் ஆகும். வண்டி இப்போ இன்னும் ஆன் ஆகலைன்றதாலும் இந்த லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆனில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வண்டி ஆன் பண்ணதுக்கப்புறம் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகணும். இந்த எந்த லைட்ஸுமே ஆன் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும் வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணணும், இல்லை ட்ரைவ் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு சீட் பெல்ட் லைட் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் டிரைவர், கோ டிரைவர், பின்னாடி பேசஞ்சர்ஸ் எல்லாமே சீட் பெல்ட் போட்டிருக்கணும். அது உங்களுக்கு இதில் இன்டிமேஷன் பண்ணுது. அண்ட் ஒரு நிமிஷம், இப்போது மேலே லைட்ஸ் நம்ம பார்க்கலாம், என்னென்ன லைட்ஸ் ஆன் ஆகி ஆஃப் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீ ஃபோப் லைட் இருக்கும்ல, கீ ஃபோப் ரொம்ப தூரமாக இருக்குது, இல்லைனா நீங்கள் கீயை மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லைனா பேட்டரி ஃபோப் லோவாக இருக்குது அப்படின்னா அந்த லைட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அது இண்டிகேட் ஆகும். அதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்துது. அண்ட் செகண்ட் திங், ஏன்னு இருக்குல்ல, ஏ ஆஃப், ஐடில் ஸ்டாப், அது மேலே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு இங்கே இருக்குல்ல, இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் அங்கே வராது. லைக் இப்போ ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும் உங்களுக்கு. அது இப்போ ஆஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. அண்ட் இப்போ ஏர்பேக் லைட் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள் ஏர்பேக் லைட். இது ஏர்பேக் லைட். இது கியர் ஃபாக் லைட் சொல்லுவாங்க. கியர் ஃபாக் லைட் என்னென்னா, உங்களுக்கு கியர் பாக்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட்ஸ் ஆன் ஆகும். ஸோ கியர் பாக்ஸோ இல்லை சென்சாரோ அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் வச்சுன்னா கண்டிப்பாக லைட் ஆன் ஆகும். அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி சரி பண்ணிடலாம். ஏபிஎஸில் ப்ராப்ளம் உங்களுக்கு நான் ஏபிஎஸ் காட்டுறேங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் அடிக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் வெட் சர்ஃபேஸில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபிஎஸும் அதே மாதிரி. மீன்வைல் ஏபிஎஸ் கூட உங்களுக்கு ஏபிஎஸ் லைட் எரிஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த ஏபிஎஸ் லைட் எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா நீங்கள் வண்டி பிரேக் அடிக்கும், ஸ்டில் உங்களுக்கு பிரேக் ஒர்க் ஆகும். ஆனால் எமர்ஜென்சி டைமில் அது பிரேக் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நீங்கள் எப்போவுமே உடனே சர்வீஸ் பண்ணிடணும். இந்த லைட்ஸ் வந்தாலே உடனே சர்வீஸ் பண்ணணும். திரும்பவும் சரிங்க, அடுத்த லைட் எதாவது மிஸ் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, வேறு எந்த லைட்டும் மிஸ் பண்ணல. ஏர்பேக் தான். ஏர்பேக் அந்த லைட்ஸ் உங்களுக்கு எரிஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏர்பேக்கை உங்களுக்கு டிப்ளாய் ஆகாது. சட்டைன் ஆக்சிடென்ட் லைன் இம்பேக்ட் எதாவது ஆகும்போது அது டிப்ளாய் ஆகாது. அதனால் நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்ல போய் வண்டி ஆன் பண்ணுறோம் சரிங்க. இப்போ நான் வெஹிக்கிள் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லா லைட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சா? லைக் ஒரே நிமிஷம், இந்த ஹேண்ட் பிரேக் லைட் மட்டும் தான், ஹேண்ட் பிரேக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ சீட் பெல்ட் போட்டால் சீட் பெல்ட் போயிடும். அண்ட் பெட்ரோல் ஃபில் பண்ணிங்கன்னா பெட்ரோல் ரிசர்வ் லைட் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிரைவ் டி கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்சைட்ஸ் காரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.